நாமும் நம்முடைய ஊழியங்களிலேயும் ஒரு முறை வைத்து, ஆமாம், வாரத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும், கடைசி செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் எப்படி ஒரு திட்டம் பண்ணி கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கவும், ஆலயத்தில் வந்து பணிவிடை செய்யவும் உங்களையும் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் லேவியர்கள் யாரோ, ஆசாரியர்கள் யாரோ என்று நீங்கள் விட்டு விடாதீங்க. கர்த்தர் உங்களைத்தான் ஆசாரியர்களாகவும், லேவியராகவும், ராஜாக்களாகவும், லேவியராகவும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வே, யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே, யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. 1 நாளாகமம் 24வது அதிகாரம். தாவீது அந்த ஆசாரியர்களுடைய வேலைகளை அவர் அங்கே அதை சீரமைத்து அதை அமைத்து கொடுக்கிறார். ஆரோன் புத்திரரின் வகுப்புகளாவன. ஆரோனின் குமாரர் நாதாப், அபியோ, இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. எலியாசார், இத்தாமார், இந்த 2 பேர். அப்போ அந்த எலியாசார் இத்தாமாருடைய ஆசாரிய ஊழியம் செய்கிறாங்க. அவன் தாவீது சாதோக்கை கொண்டு எலியாசாரின் புத்திரரையும், அகிமெலேக்கை கொண்டு இத்தாமாரின் புத்திரரையும் அவர் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு முறைப்படி வகுக்கிறான். லேவியருடைய கோத்திரத்தில் தான் கெர்சோன், மெராரி, கோகாத்தியர். இந்த கோகாத்தியர் குரூப்பில் தான் மோசேயும் ஆரோனும் வருகிறார்கள்னு பார்க்குறோம். அப்போ இந்த காவல் காக்கிற வேலை அப்படிங்கிறத பற்றி நான் ரொம்ப தெளிவாக நான் உங்களுக்கு எடுத்துரைச்சேன். இப்போ இவங்க முறைகளை அப்படி யார் யார் என்னென்ன செய்யணும், அப்போ இந்த ஒர்க்குகளை அலாட் பண்ணுறாரு. இவங்க என்னென்ன வேலை செய்யணும், இவங்க என்னென்ன வேலை செய்யணும். அப்போ அங்கே போதுமான ஆட்கள் இருந்ததுனால ஒருவருக்கு ஒரு வேலை அப்படின்னு போயிடுச்சு. இப்போ உள்ளதான சபைகளில், இப்போ இருக்கிறதான ஸ்தோத்திரம் சூழலில் நமக்கு போதுமான ஆசாரியர்களும் போதுமான லேவியர்களும் இல்லாதபடினாலே ஒரே ஆளே பல வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது. அந்த ஒரு ஆள் தான் பாட்டு படிக்கிறதும் அவர் தான், பிரசங்கம் பண்ணுறதும் அவர் தான், அங்கே பாத்திரம் கழுவுறதும் அவர் தான், ஸ்தோத்திரம் இங்கே ஆலயத்தை சுத்தம் பண்ணுறதும் அவர் தான், ஆலயத்தை காக்கிறதும் அவர் தான், அப்படிங்கிற மாதிரி காவல் காக்கிறதும் அவர் தான். ஒரே ஆளே பல வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது. அங்கே நல்ல தாராளமாக ஆட்கள் இருந்ததுனால அந்த வேலைகளை வைக்கிறோம். அப்போ இத்தாமாரு, எலியாசார். இத்தாமார புத்திரரை பார்க்கல, எலியாசாரின் புத்திரருக்குள்ளே தலைமையானவர்கள் அதிகமான பேர் காணப்பட்டபடினால எலியாசாரின் புத்திரர் 16 பேர் அது ரொம்ப எண்ணிக்கைன்னு சொல்ல முடியாது இல்லவா, 16 பேர் தான். 16 பேர் எலியாசாரின் புத்திரர் 16 பேர் காணப்பட்டபடினால் 16 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் அதிகமாக, இந்த இவங்களுடைய 16 பேர் அதிகமாக காணப்படுறாங்க. இத்தாமார் புத்திரர்கள் 8 பேர் தங்கள் பிதாக்களின் குடும்பத்து தலைமை, இவங்க 16 பேர், அங்கே 8 பேர். அப்போ எலியாசாரின் புத்திரர் இத்தாமாரின் புத்திரர்களும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தேவனுக்கு எடுத்த காரியங்களுக்கும் பிரபுக்களாயிருக்கும்படிக்கு அவளுக்குள் வித்தியாசம், 2 இதுக்கும் வித்தியாசம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, சீட்டு போட்டு வகுக்கிறாங்க எல்லார் பேருக்கும். அப்போ 18, இங்கே ஒரு 8, 24. இந்த 24 தலைவர்களுக்கும் பேர் போடுறாங்க.
அந்த 74 பேரையும் போட்டு 2 எலையாசாருக்கு ஒரு பிதாவின் வீட்டு சீட்டு எலையாசாருக்கு விழுது, அப்புறம் இத்தமாருக்கு அப்படியே பின்ன வரிசையாக 2 பேர் விழுந்துட்டே இருக்குது. அப்போ 7ஆம் வசனத்திலிருந்து ஒவ்வொரு பெயர்களாக அது 23வது பேர், 24வது பேர் மாசியாவின் பெயர் வழிக்கும் விழுந்ததுன்னு எல்லாம் போட்டு 24 குரூப் ரெடி பண்ணிட்டாங்க. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அவர்கள் தகப்பனாய் ஆரோனுக்கு கற்பித்தபடியே அவர்கள் அவனுடைய கட்டளையின் பிரகாரம் தங்கள் முறை வரிசைகளில் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் அவருடைய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட வகுப்புகள் இவைகளே. இப்படித்தான் இப்படி அவங்க முறைப்படி வருவாங்க. அவங்க இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வந்தாங்கன்னா ஒரு முறை ஒரு குரூப் வந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு வாரம் அவங்க இருந்துட்டு போவாங்க. அப்போ 52 வாரம். அப்போ அவங்க எப்படி செய்வாங்க, அப்போ ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் என்ன செய்வாங்க, அவங்க இந்த 24 குரூப்பாக அவங்க என்ன செய்வாங்களா செஞ்சுட்டே இருப்பாங்க. அதை ஒரு வாரம் ஒரு திங்கட்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் ஒரு ஓய்வு நாள் அவங்களுக்கு வரும். அப்படி வச்சுருந்துருக்காங்க. இப்படி அவங்க செய்ததுக்கு பிற்பாடு இதில் தான் இப்படி வந்தது தான் யோவான் ஸ்நானனுடையதான அப்பா சகரியா காலம் வரைக்கும் இந்த முறை அப்படியே பின்பற்றி இருக்கிறாங்க. தாவீதினுடைய முறையை பின்பற்றிருக்காங்க. அவங்க வகுப்புகள் இப்படி பிரித்து வச்சுருக்காங்க. நான் 20ஆம் வசனம், லேவியின் மற்ற புத்தர்களுக்குள்ளே இருக்கிற அம்ராமின் புத்தரில் சூபவேலும் சுபவேலின் குமாரில் எகேதியும் ஆகும், ரெகபியாவின் குமார் மூத்தவனாய் இசியாவும். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களும் என்ன செய்கிறாங்க, அவங்க பேரெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லி அவங்க லேவியரின் புத்திரர், இவர்களும் 36ஆம் வசனம், இவர்களும் ராஜாவாகி தாவீதுக்கும் சாதோக்குக்கும் அகிமெலேக்குக்கும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்களாக இருக்கிற தலைவருக்கு முன்பாக தங்கள் சகோதராய் ஆரோனின் புத்திரர் செய்தது போல தங்களில் இருக்கிற பிதாக்களான தலைவருக்கும் அவருடைய சிறிய சகோதரருக்கும் சரிசமானமாய் சீட்டு போட்டு அவங்களும் லேவியர்களும் பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ லேவியர்கள் வாசஸ்தலத்தை அடுத்த வேலையை செய்வாங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்தலத்துக்கும் அடுத்த வேலையை லேவியர்கள் அந்த ஆசாரியர்கள் செய்கிறாங்க. லேவியர்கள் என்ன செய்கிறாங்க, லேவியர்கள் செய்கிற வேலைன்னா பிரகாரத்தில் அவங்க செய்ய வேண்டிய வேலையும் பிரகாரத்தை சுற்றி செய்யப்பட வேண்டிய வேலைகளையும் அவங்க பகிர்ந்து கொண்டு ஆசாரியர்களுக்கு உதவியாக இருக்கிற வேலையும் அவங்களும் முறைப்படியாக சீட்டு போட்டு தெரிந்து கொண்டார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அவங்க எவ்வளோ அழகாக பிரித்து கொண்டார்கள்னு பார்க்குறோம். யார் யாருக்கு என்னென்ன வருஷப்படி வேலைகள். அப்போ நாமளும் இந்த மாதிரி ஒழுங்குகளை நம்முடைய சபைகளிலேயும் முறையாக திங்கட்கிழமை இவங்க, செவ்வாய்க்கிழமை இவங்க, புதன்கிழமை இவங்க, முதல் வாரம் இவங்க, 2வது வாரம் இவங்க, 3வது வாரம், 4வது வாரம், 5வது வாரம், இப்படி ஒரு ஒழுங்கு முறைகளை நாம் ஏற்படுத்தி செய்வது அது தேவனுடைய ஒழுங்கு. நாம் அப்படி செய்யும்போது ஒழுங்குகளை நாம் ஒழுங்காக செய்வோமானால் அது ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது முறையாகவும் இருக்கும், அது தலைமுறையாகவும் மாறும். முறை அது தலைமுறையாய் மாறும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாமும் நம்முடைய ஊழியங்களிலேயும் ஒரு முறை வைத்து, வாரத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும், கடைசி செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் எப்படி ஒரு திட்டம் பண்ணி கர்த்தருடைய ஆலயத்தில் ஜெபிக்கவும் ஆலயத்தில் பணிவிடை செய்யவும் உங்களையும் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் லேவியர்கள் யாரோ ஆசாரியர்கள் யாரோ என்று நீங்கள் விட்டு விடாதீங்க. கர்த்தர் உங்களைத்தான் ஆசாரியர்களாகவும் லேவியராகவும் ராஜாக்களாகவும் லேவியராகவும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து. நாம் அவருக்கு பணிவிடை செய்கிற லேவியர்கள். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இப்பொழுதாக 1 நாளாகவும் 24வது அதிகாரத்தில் ஆரோனுடையதான அந்த பிரதான ஆசாரியத்துவம் அவர்களுக்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்க, எலையாசாரும் இத்தாமாரும் இருக்காங்க. அப்போ இவங்க ஏற்கனவே நாதாப் அபியூ செத்து போயிட்டாங்க. இவங்க கீழே எலையாசார் பிள்ளைங்க 16, இத்தாமார் பிள்ளைங்க 8. ஆக இந்த 24 வகுப்புகளாக அவர்கள் பிரிக்கப்பட்டு அவங்க என்ன செய்தாங்க, ஒரு வித்தியாசமும் இல்லாமல் கர்த்தருடைய ஆலயத்துக்கு உள்ளே சென்று பணிவிடை செய்கிறதான வேலையை இவர்கள் பார்த்தார்கள்ங்கிறது தான் இந்த 24வது அதிகாரத்தில் பார்க்குறோம். ஒவ்வொருத்தருடைய வகுப்புகளுடைய தானே அவருடைய பெயர்களை நம்ம அதில் பார்க்க முடியும். இந்த நாளில் நம்ம என்ன செய்வோம், தேவனுக்கு ஆலயத்தில் ஊழியம் செய்வதற்கு வித்தியாசம் பாராமல் நாம் முழு மூச்சோட நம்ம ஒத்துழைத்து எல்லாரும் நம்ம ஏகோபித்து ஊழியம் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாங்க.
ஜெபிப்போமா? அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த ஊழியத்தை செய்வதற்கு நீர் கர்த்தாவே தெரிந்து கொண்ட இந்த பாத்திரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அம்மினப்பா ஆரோனுடைய குமாரர்களை கர்த்தாவே அப்பா நீ தெரிந்து கொண்டீராண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவரும் தானாக ஏற்படுகிறது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஆமேனப்பா யாரும் தானாக ஏற்பட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தாவே ஆமேனப்பா உண்மையுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ய கர்த்தாவே நீர் எங்களுக்கு நியமிக்கப்பட்டதான அந்த ஊழியத்தை அப்பா முழு மூச்சோட அப்பா செயல்பட தேவரீர் எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.